அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைந்தே, விண்ணவர் சாயல் அடைந்தே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. ஆண்டவரோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை அவருடைய சாயலை நமக்குள் கொண்டு வருகிறது. அந்த தேவ சாயல் தேவனோடு நடக்க நடக்க நமக்கு கிடைக்கும். அந்த சாயலை தேவன் அவரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுடைய முகத்தில் விளங்க பண்ணுகிறார், அவங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறார். இன்றைக்கி பலவிதமான மனச்சோர்வோடு கூட இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமாய் கடந்து வந்து அந்த சாயலினாலே நம்மளை திருப்தி ஆக்குவார். அப்படி செய்கிற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்கு ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில் முதல் தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவருடைய சாயலாக தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். தேவனுடைய சாயல் என்று சொன்னால் என்ன? நிறைய பேருக்கு அந்த தேவனுடைய சாயல் என்னது என்பது தெரியவில்லை. தேவனுடைய சாயல் என்னது என்றால், தேவன் நித்தியமானவர், அவர் ஒரு நாளும் அழியாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியானால் தேவன் தம்முடைய சாயலாக நம்மளை சிருஷ்டித்தார் என்றால், அவரை போல ஒரு நாளும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை அல்லது அவரை போல அழிவில்லாத ஒரு வாழ்வதற்காகவே நம்ம தேவனால் படைக்கப்பட்டோம். ஆனால் என்ன நடந்தது? ஆதாம் தேவனுடைய சாயலாக ஏவாளையும் தேவன் படைத்த பிறகு அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய கட்டளையை மீறி நடந்ததின் நிமித்தம் அவர்கள் அந்த தேவனுடைய நித்திய வாழ்வுக்குரிய சாயலை அவர்கள் இழந்து விட்டார்கள். இந்த மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற 3 தன்மையுடன் தேவனால் படைக்கப்பட்டான். எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற திருத்துவ தேவனை நாம் நம்பி விசுவாசிக்கிறோமோ, அதே போல ஆவி, ஆத்துமா, சரீரமுடையவனாக மனுஷனை தேவன் படைத்தார். ஆனால் அவன் பாவம் செய்த போது அவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன?
நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் படித்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த மனிதனுக்கு நித்திய காலமாய் வாழக்கூடிய அந்த வாழ்வுக்குரிய சாயலை அவன் இழந்து விட்டான். அதனால் அவனுக்கு கிடைச்ச தண்டனை என்னென்னா, நித்திய நரகம், நித்திய ஆக்கினை அல்லது நித்திய மரணத்துக்கு அவன் பங்குள்ளவனாக மாறிவிட்டான். ஆனால் அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, நித்திய மரணத்தில் அவன் அழிஞ்சு போகக்கூடாது என்பதை தேவன் விரும்பினதுனால அவர் என்ன செய்தார் என்றால், மனுஷருடைய சாயலாக இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் நம்மளை அவருடைய சாயலாக மாற்றுவதற்காக அல்லது இழந்து போன அந்த சாயலை தேவன் நமக்கு திரும்ப தருவதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்கள் படித்து பாருங்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம் என்று 1 கொரிந்தியர் 15:49 நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ மண்ணானவனுடைய சாயல்னால் யார்? இந்த ஆதாமனுடைய சாயல். இந்த மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிற நம்ம இனி என்ன செய்ய போகிறோம் பாருங்க, வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். அந்த சாயலை அல்லது திரும்ப அந்த நித்திய வாழ்வை நமக்கு தருவதற்காக இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்ம அந்த செய்த அக்கிரமமான பாவம் இருக்குது பாருங்கள், ஆதாம் செய்த பாவம், அந்த பாவத்து நிமித்தம் எல்லாரும் பாவிகளானதுனால எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்கள் எல்லாருமே எப்படி மாறிடுவாங்கன்னா, மறுபடியும் அந்த இழந்து போன சாயலை திரும்ப பெற்றுக்கொள்வாங்க. அங்கே நீங்கள் பைபிளில் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 வசனம் இப்படி சொல்கிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனுஷன் வரும்போது, இயேசுனுடைய மரணம் எனக்காகத்தான் என்று ஒரு மனுஷன் நம்பும்போது, அவனுக்குள் திரும்பவும் இழந்து போன அந்த சாயலை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். அந்த சாயல்னால் என்ன? மரிக்காத ஒரு வாழ்வு, அழியாத ஒரு வாழ்வு, நித்திய ஒரு வாழ்வை அந்த மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது அந்த வாழ்வை தேவன் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். இன்னும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24 சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் அந்த புது மனுஷனாகிய தேவ சாயலை அவன் தரித்து கொள்ளுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலம் உங்களுக்கு பாவ சரீரமாகிய அந்த பழைய மண்ணான மனிதனுடைய சாயல் நீங்கி நீங்கள் தேவனுடைய சாயல் திரும்பவும் சிருஷ்டிக்கப்படுகிறீர்கள். சொல்லப்போனால் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் எப்படி சாவாதபடிக்கு நித்திய காலமாய் வாழும்படியான ஒரு சாயலை பெற்றிருந்தார்களோ அதே சாயல் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் இயேசு விசுவாசித்து இன்றைக்கு மரித்தாலும் உங்களுக்கு நித்தியமான மகிழ்ச்சியான சந்தோஷமான பரலோக ராஜ்யத்தில் நிரந்தரமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை இயேசு உங்களுக்கு தருவார். எனவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு இயேசுவை உங்களுடைய கடவுளாக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உம்முடைய சாயலை நீர் எங்களுக்குள்ளே வைக்கிற உம்முடைய நல்ல தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த சாயலை நாங்கள் யாவரும் தரித்து கொண்டு ஆண்டவரே மறுபடியும் அந்த நித்திய வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியம், பாவ மன்னிப்பு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.